வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்டிலிருந்து மூளை மற்றும் தண்டுவடம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கான விழிப்புணர்வு பதிவ ஒவ்வொரு வாரமும் உங்ககிட்ட நான் குடுத்துட்ருக்கேன். முதல்ல உங்க எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் இனிவரும் காலங்கள்ல மூளை மற்றும் தண்டுவடம் சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வு பதிவுகளை கொடுக்கணும். அதன் மூலமா நீங்க அந்த வியாதிகளோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வியாதி ஏற்படுற ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவரை அணுகி நீங்க எல்லாரும் இந்த நரம்பு சம்பந்தமான வியாதிகளிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடும் இருக்கணுங்கிறது தான் இந்த யூடியூப் சேனலோட நோக்கம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மூளை சம்பந்தமான வியாதிகள்னால கஷ்டப்பட்டிருக்க எல்லாத்துக்கும் நீங்க இந்த சேனலை சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய விஷயங்களை மூளை மற்றும் நரம்பியல் சம்பந்தமா நம்ம பேசுவோம். இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது வியாதின்னு சொல்ல முடியாது. பட் இது சரியாக வரலைன்னா கண்டிப்பாக அது ஒரு வியாதியாக கருதப்படும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்மக்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, என்னென்னமோ விஷயங்கள், நம்ம எவ்வளோ பகட்டான வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படை மனிதனுக்கு ரெண்டே ரெண்டு ஒரு அடிப்படை தேவைகள் தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று பசி, இன்னொன்று தூக்கம். பசி நம்ம சாப்பிட்றதுனால அந்த சாப்பிட்ற உணவுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது, அதாவது நமக்கு சத்து கிடைக்குது. அதன் மூலமாக நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் இயங்குறதற்கு தேவையான அந்த சத்து அதுலேருந்து கிடைக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் தூக்கம். தூக்கம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல தூக்கம் தான் நம்மளோட உடல் இயல்பு, அதாவது இயல்பாக செயல்படுறதுக்கான எல்லா முக்கியத்துவத்தையும் அது கொடுக்கும். ஸோ தூக்கம் எப்படி வருது? நம்ம ஒரு பெட்டுக்கு போகிறோம், நைட்டு போய் படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம். இது தானே சார் தூக்கம். தூக்கத்தில் போய் என்ன சார் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தூக்கத்தில் இதுலேயும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நரம்புகள் ஒரு அடிப்படை. எந்த விஷயமா இருந்தாலும், இதயம் துடிக்கிறதா இருந்தாலும், நுரையீரல் சுவாசிக்கிறதா இருந்தாலும், நம்ம கை கால் அசைகிறதா இருந்தாலும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கண் பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு சுவாசிக்கிறது, எல்லாத்துக்கும் நரம்புகள் தான் அடிப்படை. அதே மாதிரியே இந்த தூக்கமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தூக்கம் நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தூக்கத்தில் நம்ம மூளைக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள ஏகப்பட்ட வேதியியல் மாற்றங்கள், ஏகப்பட்ட நரம்புகள், ஏகப்பட்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், இது எல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சால் மட்டும்தான் நமக்கு தூக்கம் வரும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே தூக்கம் சரியாக வராமல் கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கீங்க. அதாவது நரம்பியல் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி முதல்ல பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வகையில் இது அடிப்படையான விஷயங்களும் கூட. நம்ம பேசின மாதிரி தலைவலியை பற்றி பேசினோம், கழுத்து வலி, இடுப்பு வலி, அந்த ட்ரைஜெமினல் பெயின், மைக்ரைன் தலைவலி, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரோக்கை பற்றி பேசணும். அதே மாதிரி தூக்கத்தை பற்றி நம்ம பேசிட்டு தான் நம்ம நரம்பியல் சம்பந்தமான மற்ற வியாதிகளை நம்ம சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்ப கட்டத்திலேயே தூக்கத்தை பற்றி நம்ம உங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுக்குறேன். தூக்கம் எப்படி ஏற்படுறது? இப்போ நான் ஒரு கான்சியஸாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னை சுற்றி எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஃபேன் சுற்றுது, லைட் எரியுது, இல்லை நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன், என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஃபோக்கஸ்டாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கான்சியஸ்னஸில் 2 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று அரௌசல் சிஸ்டம், இன்னொன்று கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ். இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியோட சிஇஓ எடுத்துக்கங்க, அதே ஒரு சின்ன குழந்தை, பிறந்த குழந்தைய எடுத்துக்கங்க. 2 பேரும் கான்சியஸாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட சிஇஓ மூளைக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு, இதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, இவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், இவங்கள வேலைக்கு சேர்க்கணும், இவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னு ஏகப்பட்ட திங்கிங் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையில பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இப்போ தான் உலகத்துக்கு வந்திருக்கும். அந்த குழந்தையோட மனசில் எந்த ஒரு திங்கிங்கும் இருக்காது. அதுதான் கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஸோ அரௌசல் சிஸ்டம், கான்சியஸ்னஸோட 2 காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா, அரௌசல் சிஸ்டம், கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இப்போ விலங்குகள் அரௌசல் சிஸ்டம்ங்கிறது ஒரு சர்வைவல் ரெஸ்பான்ஸ். இப்போ நான் முழிச்சிட்டு இருந்து நான் என்னை சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கான்சியஸாக நோட் பண்ணிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆக முடியும். அதுதான் சர்வைவல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் விலங்குகளை எடுத்துக்கங்க, மனிதர்களை எடுத்துக்கங்க, உயிரோடு இருக்கிற எல்லாருக்குமே பேசிக்காக இந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ ஒரு வேளை நம்ம வெளியில் போகிறோம், ஒரு பாம்பு வருதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்று ஓட்டம் எடுக்கிறோம், இல்லை நம்ம குச்சியை தூக்கிட்டு போய் அடிக்க போகிறோம். இதுதான் நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ். ஸோ சர்வைவல், அந்த பாம்பு நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்காக
நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம பண்றது தான் அந்த சர்வைவல் ரெஸ்பான்ஸ். அதுதான் அந்த அரோசல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பேசிக்கா உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும். இது மூளையோட அடிப்படை. இதுக்கப்புறம் தான் கன்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய், இல்லை ஒரு விலங்கு, இல்லை ஒரு சிங்கம், ஒரு புலி, இவர்கள்லாம் திங்க் பண்ணுறதுக்கும் ஒரு மனுஷன் திங்க் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? நாம் வந்து அவங்கள எல்லாம் விட நம்ம மூளை வந்து ஒரு அட்வான்ஸ்டாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அதை தான் வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ மூளையோட ஆரம்ப கட்ட ஸ்டேஜில் இருந்து இன்னும் நிறைய டெவலப் ஆகி நம்ம மனிதனாக வந்து நிறைய திங்கிங் நமக்கு வருது இல்லையா? இதை தான் வந்து நம்ம கன்டென்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தூக்கத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது போன்ற சில அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் என்னோட முக்கியமான கடமை. இன்னும் நம்ம வந்து தூக்கம் எப்படி வருது, தூக்கத்தை உருவாக்கக்கூடிய நரம்புகள் என்னென்ன, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன, தூக்கத்தினால வரக்கூடிய வியாதிகள் என்னென்ன, இது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.